ஹாய் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இடியாப்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து காமிச்சிருந்தாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. இது மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான டயத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறது, இது எப்படி ஃபுல் டேஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வரக்கூடிய காரணம் என்ன சார்? சார் நம்மகிட்ட கஸ்டமர் வந்தாங்க. அவங்க இதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமா கடந்த 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு கை வலி வந்து எல்லாம் கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க திரும்ப அந்த பிசினஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதனாலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியில் இடியாப்பம் மிஷின் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக கரண்ட் கெப்பாசிட்டி 6 ஹவர் ஓட்டிங்கன்னா தான் ஒரு யூனிட்டே வரும். ஓகே. இதுல 1 மணி நேரத்துக்கு 400 இடியாப்பம் எடுக்கலாம். கையில போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 100 இடியாப்பம் போடலாம். அதுவும் கை வலியும் அதிகமாகும். உங்களால கண்டினியூஸா வேலை செய்ய முடியாது. ஆனா மிஷின்ல பண்ணீங்கன்னா கண்டினியூஸா வேலை செய்யக்குள்ள நீங்க 2000 இடியாப்பம் எடுக்கலாம். 2000 இடியாப்பம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வருமானம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 எடுக்கலாம். இதுல இன்கம். கையில பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோட மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம மிஷின்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வெயிட்டை வந்து கூட்டவும் குறைப்போம். அதுக்கு வந்து இந்த ரெகுலேட்டர் கம்மி பண்ணோம்னா வெயிட் கம்மியாகும். ரெகுலேட்டர் அதிகம் பண்ணோம்னா இடியாப்பத்தோட வெயிட் அதிகமாகும். 25 கிராம்ல இருந்து 100 கிராம் இடியாப்பம் எடுக்கலாம். அடுத்தது டைமர். இந்த டைமர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வெயிட் கூட்டலாம், இன்னொன்னு நமக்கு பிளேட் வச்சு எடுக்கிற டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு மிஷினை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சுவிட்ச்லயே ஆப்ரேட் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், ஆஃப், பிளஸ், ரிவர்ஸ் எல்லாமே ஒரே சுவிட்ச்லயே இருக்கும். யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் வேணும், கண்டினியூஸா ட்ரைனிங் இருந்தால் தான் என்னால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ கொடுத்த உடனே மிஷினை எடுத்து ஆன் பண்ணுறீங்க, ஆப்ரேட் பண்ணுறீங்க, உடனே உங்களால் 500 இடியாப்பம் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் 1 ஹவரில். யூசர் ஃப்ரெண்ட்லியே தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 304 ஃபுட் கான்டாக்ட் பிளேஸ் எல்லாமே 304 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நைலான் பிளேன்னு சொல்லுவோம். இதுவும் ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், ஸ்டீம் பண்ணலாம். நோ சைட் எஃபெக்ட்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி எஸ்எஸ் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ் பிளேட்டை வைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஹோல்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்டர் டைட் பண்ணி இந்த எஸ்எஸ் பிளேட்டை உள்ள வச்சு நீங்க 15 இடியாப்பம் கூட எடுக்கலாம். இதுல நீங்க மற்ற மிஷின்ல 15 இடியாப்பம்லாம் எடுக்க முடியாது, நம்ம மிஷின்ல எடுக்கலாம். அப்போ சைஸ் வெயிட் அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். மற்ற மிஷின்ல போய் டைமர் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை நீங்க பண்ணதான் உங்களுக்கு வரும், உடனே இமீடியட் வராது. ஆனா இது வந்து ஜஸ்ட் பாருங்க, ஃபேன் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கு. ஃபேன் சுவிட்ச் அதிகம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாகும், கம்மி பண்ணீங்கன்னா வெயிட் கம்மியாகும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் நீட்டாக சொன்னீங்க சார். இது வந்து என்னென்ன விதமான இடியாப்பம்லாம் எடுக்கலாங்க சார்? நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி ஆஃப் இடியாப்பம்லாம் எடுக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இது வந்து தட்டு இடியாப்பம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இடியாப்பம் எடுத்து கமுத்தி வச்சதுனால சின்னதாக இருக்குது. இதில் வந்து 15 சைஸில் இடியாப்பம் எடுக்கலாம். அது வந்து தட்டு இடியாப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேன்குழல் இடியாப்பம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணாஃபா இடியாப்பம்னு சொல்லுவாங்க. பர்மா இடியாப்பம்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் இருக்கும் டயாமீட்டர். 3 இன்ச்சில் இருக்கிறது நமக்கு தனியாக ஹோல்டர் இருக்குது. இதில் எப்படி 10 இன்ச்சோ அதே மாதிரியே 3 இன்ச்சுக்கு ஒரு ஹோல்டர் இருக்குது. அதில் வந்து பர்மா இடியாப்பம் எடுக்கலாம், ஸ்ரீலங்கா இடியாப்பம் எடுக்கலாம், மலேசியா இடியாப்பம் எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னா இடியாப்பம் கொண்டு வரணும். அதே மாதிரியே நியூ டெவலப் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா நிறையா இதில் இன்கம் நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க சார்? இது ஸ்கூல், காலேஜ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸில் நிறைய வாங்குறாங்க. ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய வாங்குறாங்க. இடியாப்ப பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண நினைக்கிறாங்க, சின்ன லெவலாக இருக்கட்டும் இல்லை பெரிய லெவலாக இருக்கட்டும், இது வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. பண்ணலாம் சார். இது வந்து வீட்டிலையும் யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். வீட்டு கரண்டே யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து கரண்ட் கெப்பாசிட்டிங்கிறது அதிகமாக எடுக்காது. 6 ஹவர் ஓட்டிங்கன்னா தான் ஒரு யூனிட்டே எடுக்கும். சூப்பர் சார். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் சார் இருக்கு சார். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்கிட்டே நமக்கு வந்து அகர்வால் ஸ்வீட்டுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது நம்ம ஆஃபீஸ். டெலிவரி எங்கெல்லாம் சார் பண்ணுறீங்க சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணி கொடுப்போம். அது ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி. நாங்கள் அனுப்புகிற கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, ஸ்ரீலங்கா, தென் மலேசியா எல்லா இடத்துக்கும் அமைச்சிருக்கோம். ஓமன், துபாய் எல்லாமே அமைச்சிருக்கோம். உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்கிறீங்களோ ஸ்க்ரீன் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறீங்க, எல்லாமே டோர் டெலிவரி பண்ணிடுவீங்க? ஆமாம் சார், எல்லாமே டோர் டெலிவரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம். சூப்பர் சார். இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ சார் வரும்?
சார் மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 + GST. நீங்கள் இந்த மிஷினை 1 month யூஸ் பண்ணீங்கனாலே அதுக்கான ப்ராஃபிட் எடுத்துடலாம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துடலாம். சூப்பர் சார். மிஷினோட காஸ்ட் வந்து வித்தின் 1 monthல எடுத்துடலாம். ஆமாம் சார். மக்களே, சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபுட் மிஷினில் இந்த இடியாப்பம் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப்லிங்க அகர்வால் ஸ்வீட் காம்ப்ளெக்ஸில் தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் வெளியூர் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்கிறோம். ஆர்டர் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபுட் மிஷினில் இந்த இடியாப்பம் மிஷின் உங்களுக்காக காத்திருக்குது. ஸ்க்ரீன் கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். நேராக பார்த்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.